பூமி சிதா சீரியல்ல இப்போ ஒரு அதிரடியான ப்ரோமோ வந்திருக்கு. வேற லெவல்ல மாயஜாலம் இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்குன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு தாங்க. நம்ம சித்தார்த்துலேருந்து எல்லாரும் அடுத்த பூஜைக்காக வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ராணி வந்து சொல்றாங்க, இப்போதைக்கு வந்து பத்மநாபன் கிட்டேருந்து அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வாங்கணும். அப்படி வாங்குனா மட்டும்தான் அடுத்தடுத்தது இது மாரி பண்ணது யாருன்னு நம்மளால தெளிவா வந்து கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி ராணி வந்து பேசுறாங்க. நான் ஒரு லிப் ரீடர வர சொல்லலான்னு இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? அச்சச்சோ! அப்படின்னு சொல்லி தமன்னா வந்து பேரதிர்ச்சி ஆயிட்டாங்க. நிச்சயம் வந்து மாமா வந்து வாய் அசைஞ்சாருன்னா, அவங்க வந்து ஈஸியா வந்து கண்டுபிடிச்சு சாவித்திரி, தமன்னா இது மாரி எல்லா பேரையும் வந்து சொல்லிருவாங்க. இனிமேட்டு நம்மளால தப்பிக்கவே முடியாதே! அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் இதெல்லாம் கேட்டோனே, ராணி எப்போதுமே வந்து புத்திசாலித்தனமா தான் முடிவெடுப்பா இந்த குடும்பத்துக்காகவும். ரொம்ப தான் தாடிக்காரா ஓவரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க. 4 நாள் முன்னாடி வரைக்கும் என்னெல்லாம் ரியாக்ஷன் குடுத்துட்டு இருந்தேன்னு நானும் பார்த்துட்டு தானே இருந்தேன். ஐய்யய்யோ! இவளுக்கு எப்படி ஐஸ் வச்சாலும் வந்து மாற மாட்டேங்கிறாளே! திருப்பி வந்து முதலேருந்து ஆரம்பிக்கிறாளேங்கிற மாரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ப சித்தார்த் வந்து திங்க் பண்ற மாரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் இந்த விஷயத்த வந்து நம்ம எப்படி இருந்தாலும் வந்து தவிடுபடியே ஆக்கணும் தமன்னா. எப்போதும் போல இந்த விஷயத்திலும் தோத்து போயிட்டோம்னா, அப்புறம் அவ்வளதான். சாவித்திரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "அத்தை இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன். இதே மாரி பார்த்துக்கிறேன், பார்த்துக்கிறேன்னு ஒவ்வொரு வாட்டியும் தோத்துட்டு இருக்க தமன்னா பார்த்துக்க" அப்படின்னு சொல்லி மனோ சொன்னோனே செம்மையா கத்துறாங்க. "இந்த வாட்டி நான் பார்த்துக்கிறேன்னா பார்த்துக்கிறேன். நான் வெளியாள நம்ப போறதில்ல. முடிச்சு காட்டுறேங்கிற மாரி பேசிட்டு, அந்த மந்திரவாதி இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட வந்து நடந்த உண்மையெல்லாம் சொல்லிர்றாங்க. இது மாரி எங்க மாமா மட்டும் வாய தொறந்தா அப்புறம் அவ்வளதான். இதெல்லாம் ஈஸியான விஷயம். நான் பார்த்துக்கிறேன். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல உங்களுக்கு ரிசல்ட் வந்து தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, மந்திரம் வந்து சொல்ல ஆரம்பிச்சர்றாங்க. அடுத்த பூஜை வந்து செய்யறதுக்கு வீட்ல வந்து தடபுடலா எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அந்த இடத்துல ஒரு பக்கம் மணிகர்ணிகாங்கிறவங்க ஒருத்தவங்க வந்து வராங்க. வேற யாருமே இல்ல. நம்ம பொம்மி தான் வராங்க அந்த இடத்துல. இந்த பூஜைய வந்து செய்யறதுக்காக வந்து அவங்க வந்துட்டு இருக்காங்க. "பொம்மி, இது நீ தான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப பாரேன், உனக்கு இப்ப இந்த பூஜை முக்கியமா? இல்ல நான் மாயந்தந்திரம் மூலியமா வந்து பத்மநாபன வந்து அனுப்பிச்சு வைக்க போறேன். எது நடந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான்." அப்படின்னு சொல்லும்போது, பத்மநாபன் வந்து எந்திரிக்கிறதுக்காக அந்த இடத்துல வந்து பூஜை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மந்திரவாதிங்க. அப்படியே வந்து யாரும் கவனிக்காத நேரம் பார்த்து, அவங்கள மொட்டை மாடிக்கு வந்து பத்திரமா வந்து அவங்களே நடந்து போறாங்க. அந்த இடத்துல வேற லெவல்ல மாயாஜாலமா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். மொட்டை மாடில பத்மநாபன் வந்து நின்னுட்டு இருக்காங்க. "இப்ப நீங்க மொட்டை மாடிக்கு போங்க தமன்னா" அப்படின்னு சொல்லி அந்த மந்திரவாதிங்க வந்து சொல்றாங்க. அப்படியே வந்து மொட்டை மாடிக்கு வந்து போறாங்க. பார்த்தா பத்மநாபன் வந்து அங்க இருக்காங்கன்னு தெள்ள தெளிவா தெரிஞ்சிருது. "அப்படியா! சூப்பர்" அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த குடும்பமும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. "இவரு எப்படி தம்னா இங்க இருந்தாரு? நடக்க கூட தெம்பு இல்லாம இருந்தாங்களே!" "நான் தான் சொன்னேன்ல, என்கிட்ட இருக்கிற டீம்லாம் வந்து வேற லெவல்ல இருக்காங்க. ஏதோ ஒரு வாட்டி சொதப்புச்சுன்னு, இந்த வாட்டி சொதப்பாதுல்ல. சூப்பர் தமன்னா! இந்த மாயாஜாலத்த வச்சு முன்னாடியே வந்து வேலைய முடிச்சு விட்டுருக்கலாம்ல. நான் வந்து இத யூஸ் பண்ண வேணான்னு பார்த்தேன். இத விட்டா வேற ஆப்ஷனே இல்லன்னு தெரிஞ்சோனே, இதுக்காக நம்ப என்ன செய்ய முடியும்? அதனால தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேங்கிற மாரி அதிரடி மாசா வந்து பேசுறாங்க. ஓகே தம்மண்ணா, ரொம்பவே சந்தோஷங்கிற மாரி தான் உற்சாகமா வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்துல இருக்காங்க. நம்ப மணிகர்ணிகா, அதாவது பொம்மி வந்து உச்சக்கட்ட கோவத்துல இருக்காங்க. இப்ப என்ன மாயதந்திரம் மூலியமா மாமனார வந்து மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு போயிட்டீங்க. அப்படி கூட்டிட்டு போயிட்டா, உங்களால எல்லாத்தையும் வந்து ஜெயிக்க முடியும்னு அர்த்தமா? நிச்சயம் முடியவே முடியாது. நான் இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்திலேருந்து ஒரு செங்கல கூட உங்களால உருவ முடியாது. அப்படி இருக்கும்போது, மாமா வந்து என்ன பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. பொம்மியும் சரி, ராணியும் சரி 2 கண்ணா தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா, நான் ஆக்க விட்டுருவேனா? அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ப மணிகர்ணிகா, அதாவது பொம்மி வந்து திங்க் பண்றாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு லிங்கத்த வச்சு சூப்பரா வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து நெருப்பு சம்மந்தப்பட்ட பூஜை போல இருக்கு. வேற லெவல்ல வந்து சூப்பரா வந்து பண்ணிட்டு இருக்கனால, நிச்சயம் இந்த பூஜைய வச்சே வந்து மணிகர்ணிகா, நம்ம பொம்மி சாதிச்சு காட்டப் போறாங்க. தமன்னாக்கு இன்னொரு வாட்டி பல்பு வந்து கிடைக்க போது. நம்ம ராணி வந்து பூஜைய வந்து வெற்றிகரமா வந்து பண்ணி முடிச்சுருவாங்க. நம்ம மணிகர்ணிகா, பொம்மி சூப்பரா இருந்துச்சுன்னே சொல்லலாம். தமன்னா, நீ எந்த பூஜை பண்ணாலும் சரி, நீ குட்டிக்காரன அடிச்சாலும் சரி, உன்னால ஜெயிக்கவும் முடியாது. உன்னால எதுவும் கிழிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப, திருப்பி வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல. என்னால பூஜை வந்து சரியா பண்ண முடியலன்னு மந்திரவாதிகள்லாம் சொல்றாங்க. பார்த்தா, நம்ம மணிகர்ணிகா வந்து முழு கட்டுப்பாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. பார்த்தா பத்மநாபன் மாடியில இல்ல. திருப்பி ரூம்ல தான் இருக்காங்க. ரூம சுத்தி கட்டில சுத்தி மந்திர கட்டு போட்டாங்க மணிகர்ணிகா. உடனே வந்து இது எல்லாத்தையும் வந்து தமன்னா வந்து பார்த்துடுறாங்க. "என்னடா இது இங்க போவே முடியல" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க கண்ணுக்கு ஒரு பெரிய ஒளிவட்டம் தெரியுது. அப்பன்னா, "தமன்னா, இந்த வாட்டி நமக்கு ஆப்பு தானா? பொம்மி தான் இந்த மாரி பண்ணியிருக்கா போல இருக்குன்னு" அந்த இடத்துல ரகுவரனும், தமன்னாவும் நெனைக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். எபிசோட் அருமையா இருந்துச்சுன்னே